சிவா வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சு வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. இந்த ஸ்னேகா இவ்வளோ மோசமானவளாக இருந்திருக்காளே, கூட இருந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காளே, இவெல்லாம் ஒரு ஒரு ஆளா அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே சிவா என்ன பண்ணுறாரு, நேராக வந்து இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வந்து லெட்டர் எழுதிடுறாரு. இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிடுறாரு ஸ்னேகா மேலே. இதனால் ஸ்னேகா வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து அவங்கள நீக்கிடுறாங்க. இதனால் ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவா தான் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு ஸ்னேகா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே ஸ்னேகா வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி பண்ணிட்டியே, கூட இருந்தே நான் உன்னை இப்படிலாம் நம்பினேன் சிவா, உன்னை இப்படிலாம் விரும்பினேன் அப்படி சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிவா சொல்கிறாரு, நான் பழகினேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நீ வந்து ஒரு டாக்டராக இருக்க தகுதியே கிடையாது. எப்போ நீ ஒரு டாக்டராக இருந்து மற்ற உயிர்களை வந்து நீ வந்து காப்பாற்றணும், ஆனால் அவங்கள மேலே அனுப்புறதுலே இருக்க. இந்த அளவு ஒரு கேவலமான ஒரு டாக்டரை நான் பார்த்ததே இல்லை. அதனால தான் நீ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் உனக்கு நான் வந்து ரிப்போர்ட் பண்ணேன். அதனால தான் எல்லா சாட்சியும் நான் வந்து கொடுத்தேன். இங்கே பார், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நீ டாக்டர்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷியாவது இருந்திருக்கலாம். அதுவும் கிடையாது. நீ அந்த மாதிரி பண்ணும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சிவா, நீயா சிவா இப்படிலாம் பேசுகிற? எப்படிலாம் என்னை விரும்பினேன், நானும் நீ எவ்வளோ விரும்பணும், என்னை பற்றி உனக்கு தெரியாது. ஆனால் இப்படி பண்ணிட்டே சிவா, உன்னை பற்றி எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. இவ்வளோ நாள் வந்து நீ உன்னை பற்றி சுத்தமாக நான் புரிஞ்சுக்கலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாள் நான் உண்மையிலே காதல் வச்சுருந்தேன். ஆனால் அந்த காதலுக்கு கொஞ்சம் கூட அருகதே கிடையாது உனக்கு அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. எனக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு சிவா. நீயா பேசலை, அவள் உன்னை பேச வைக்கிறா. யாரை சொல்கிற? எல்லாம் சிந்துவை தான் சொல்கிறேன். அவள் வந்ததுலேருந்து நான் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். அதுக்காக தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க. முன்னாடி நான் இந்த தப்பை பண்ணியிருந்தாலும் நீ என்னை மன்னிச்சிருப்ப. ஆனால் எப்போ அந்த சிந்து உன் கூட இருக்காளோ என்னை மன்னிக்க நீ தயாராக இல்லை, அதுதானே அப்படின்னோடனே, இங்கே பார், யார் இருந்தாலும் சரி யார் இல்லைனாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்னை பொறுத்திருக்கு நீ செஞ்சது பெரிய தப்பு. மற்ற உயிர்களை போக்குறது ரொம்ப பெரிய தப்பு. நம்மளுக்கு மெடிக்கலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? உயிரை காப்பாற்ற தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீ ரொம்ப கேவலமாக நடந்து என்னை விரும்புகிறேன்ற, என்னை வந்து நேசிக்கிறேன்ற, என்னை நேசிக்கிற நீ எப்படி நான் மாட்டணும் அந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டு மறைஞ்சிட்டு இருந்த. எல்லாமே எனக்கு தெரியும் ஸ்னேகா. எல்லாத்தையுமே நான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துட்டேன். அதே மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் நான் கொடுத்து தான் உன் மேலே வந்து ஆக்ஷனை எடுக்க சொன்னேன். நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல சிவா. நீ ரொம்ப மாறிட்டே சிவா அப்படின்ற. நான் மாறலை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். ஆனால் உன்னை இவ்வளோ நாள் தெரியாமல் நான் இருந்திருக்கேன். இவ்வளோ நாள் நீ நல்ல பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் உன்னோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எதுவுமே கிடையாது. இங்கே பார், நீ இதுக்கப்புறம் என்னை மீட் பண்ணவே கூடாது. உன் மூஞ்சில் முடிக்க கூட நான் தயாராக இல்லை. அப்புறம் உன் ஹாஸ்பிட்டல் சொல்வல்ல, இனிமேட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லையும் நான் வேலை செய்ய மாட்டேன். எனக்குன்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், அதை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிக்காத. பார்க்கவே எனக்கு பிடிக்கல ஸ்னேகா அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து ஸ்னேகா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. பார்த்துக்கிறேன் சிவா, இங்கே பார், நீ வேணா என் மூஞ்சில் முடிக்காமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என்னை தேடி நீ வருவ. அந்த காலம் சீக்கிரமாகவே வரும். அந்த சிந்து சொல்கிறதுக்காகலாம் ஆடிட்டுருக்கல, அந்த சிந்து எவ்வளோ மோசமானவன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. இங்கே பார், சிந்து என்ன தப்பு பண்ணா, நீ என்ன தப்பு பண்ண, எனக்கு எல்லாமே தெரியும். சிந்துக்கும் எனக்கும் இருக்க வேறு கதை. ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நீ யாருக்குமே முதல்ல ஒழுங்காகவே இல்லை. யாருக்குமே கொஞ்சம் கூட உனக்கு நன்றியே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்திருக்க. உன்னை பற்றி ஒரு விஷயமும் எனக்கு தெரிய என் மனசு எவ்வளோ வலிச்சுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை அந்த அளவு நான் நேசித்தேன். ஆனால் அந்த நேசிப்புக்கு கொஞ்சம் கூட தகுதியானவளே கிடையாது நீ. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க ஸ்னேகா வந்து விடமாட்டேன் சிவா, என்னை விட்டு நீ போயிடலான்னு நினைக்கிறியா? அது எக்காரணம் கூட கிடையாது. கடைசி வரைக்கும் நீ ஏன் கூட தான் இருக்கணும். நான் தான் உனக்கு பொண்டாட்டி. அது மறக்கவே முடியாது, எப்பவும் மாற்றவும் முடியாது அப்படி சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து ஸ்னேகா கிட்ட அவங்க அப்பா வந்து, என்னாச்சுமா, சிவா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டானு, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, டேடி அப்படி சொல்லிட்டு அழறாங்க. அழாதம்மா, சிவா கண்டிப்பாக உன்னை விட்டு போக முடியாது. சிவா உனக்கு நான் எப்படியாவது மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு.